தடங்கல்களையோ மாரகங்களினால் கண்டங்களையோ பிணிகளையோ கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர்கள் திசையிலே நடக்கும். இவர்கள் சொல்லியிருந்தால் ஒரு பாதகாதிபதி வேலை செய்கிறாரு தசைக்கு, இல்லை தசாநாதன் ஒரு மாரகாதிபதியாக. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க இன்று சரஸ்வதி தேவி வழிபாடு மிக முக்கியமானது. இன்று வசந்த பஞ்சமி, தை மாதத்தில் வருகின்ற வசந்த பஞ்சமி. தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி 23ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:29க்கு, சூரிய அஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 24ஆம் தேதி அதிகாலை 4:16க்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:03க்கு. அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:28 8:57 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:21 7:20 வரை. இரவு வேளையில் 9:19 10:18 வரை. ராகு கால நேரம் காலை 11:55 மதியம் 1:24 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:22 5:51 வரை. கூலிகன் காலை 8:57 10:26 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று இரவு 11:03க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உறுதி, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு சிரமம், சிம்ம ராசிக்கு ஊக்கம், கன்னி ராசிக்கு தனம், துலாம் ராசிக்கு பரிவு, விருச்சிக ராசிக்கு நிறைவு, தனுசு ராசிக்கு ஓய்வு, மகர ராசிக்கு பணிவு, கும்பராசிக்கு நேர்மை, மீன ராசிக்கு பாராட்டு. இன்றைய விசேஷம் வசந்த பஞ்சமி. தொடர்ந்து நம்ம சுபர் அசுபர் வகையிலே இன்றைய ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு யார் சுபராக வருகிறார்கள், யார் அசுபராக வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். இவர்களுக்கு துலாம் லக்னக்காரர்களுக்கு சந்திரன், புதன், சுக்கிரன், சனி ஆகியோர் நால்வருமே சுபராக இருக்கிறார்கள். யோகாதிபதியாக விளங்கக்கூடியவர்கள் சந்திரன், புதன், சுக்கிரன், சனி. இந்த தசாபுத்தி காலங்களிலே இவர்களுக்கு நல்ல பலன்களையே கிடைக்கும். மாரகாதிபதியாக வருபவர், மாரகாதிபதி என்றால் நமக்கு தடங்கல்களையோ மாரகங்களினால் கண்டங்களையோ பிணிகளையோ கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர்கள் திசையிலே நடக்கும். குரு, சூரியன், செவ்வாய், கேது ஆகியோரும் மாரகம் செய்யக்கூடியவர்கள். லக்னாதிபதியின் பலனை நம்ம பார்த்துட்டு மற்ற கிரகங்களின் நிலைகளையும் பார்த்து பார்வை, அதாவது சுபருடைய பார்வை எந்தெந்த வீடுகளுக்கு இவர்களுக்கு இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்களின் கூட்டு அமைப்பு இவைகளெல்லாம் பார்த்து துலாம் லக்னக்காரர்களுக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது இவர்களுக்கு அது சரியாக வரும். இது ஏன் நம்ம இங்கே சுபர் அசுபர் விளக்கம் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்தந்த லக்னக்காரர்களுக்கு யார் யார் நன்மை செய்ய முடியும், எந்த கிரகங்களால் தீமை செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் நன்மையானது. ஏன்னா இந்த திசை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக நடக்கிறதா, நிறைய தடங்கல்கள் வருகிறதா, எடுத்த முயற்சிகளே ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குதா. ஆனால் ரொம்ப பேர் நல்ல காலங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையான காலகட்டங்களில் தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. ஆனாலும் நம்ம முன்கூட்டியே நம்ம ஜாதகம் கடித்து வச்சுருந்தோம் என்றால் ஜாதக கட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்ன தசை என்ன புத்தி நடக்கிறது அப்படின்னு. நல்ல விஷயங்களாக எல்லாமே நம்மளுக்கு வெற்றிகரமாக இருந்தாலும் கூட நம்ம அனுசரித்து தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ மாரக திசை, அது பாதகங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுது என்பதை தெரிந்து கொண்டு வைத்திருந்தோம் என்றால் நம்ம எதிர்காலத்தில் முன்கூட்டியே நம்ம சில விஷயங்களை கவனம் செலுத்தி செஞ்சுட்டு வருவோம். அடுத்த திசை மாற்றம் நம்மளுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருந்தால், ஒரு பாதகாதிபதி வேலை செய்கிறாரு தசைக்கு, இல்லை தசாநாதன் ஒரு மாரகாதிபதியாக இருக்கிறார் என்றால் முன்கூட்டியே நீங்கள் சுகாரித்து கொள்ளலாம்.
அதாவது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, எந்த இடத்துல பணத்தை போடலாம், என்ன மாதிரி வியாபாரங்கள் ஆரம்பிக்கலாம், புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் நலங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும் என்பதனாலே தான் இதை நாம் சொல்லிக்கிட்டு வரோம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை கேட்டு வரும் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்னுடைய பதிவுகளை தயவு செய்து பகிர்ந்து வாருங்கள். எல்லோரும் சேர்ந்து நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.